எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் ஞான தேசிகனாக இறைவன் வந்து ஒவ்வொரு அருளாளர்களையும் எவ்வாறு ஆட்கொண்டான் என்பதை அவரவர்கள் பாடல்களில் ஒரு சுய வரலாறாகவே பதிவு செய்து சென்றுள்ளார்கள். மணிவாசக பெருந்தகையை இறைவன் ஆட்கொள்ள வந்த கோலத்தை மறையோர் கோலம் காட்டி அருளலும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மறையோர் கோலம் காட்டினா, மறை அப்படின்னு சொன்னா இறை பொருளை உள்நின்று உணர்த்தும் ஒரு தன்மைதான் மறை அப்படிங்கிறது. வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. மறைங்கிறது வேதம். மறைங்கிறது நால்வராதிகள் கூறிய தேவார திருவாசகங்கள் தான் நமக்கு வேதம். அந்த வேதத்துல ஞான தேசிகனாக சிவபரம்பொருள் மணிவாசகரை ஆட்கொண்ட கோலத்தை மறையோர் கோலம் காட்டி அருளலும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த கோல நெறி என்ன அப்படிங்கிறத அவரே நமக்கு பதிவு செய்யறார். அந்தன நாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பகுதியில் அவர் சொல்றார், அந்தன நாவதும் காட்டி வந்த ஆண்டாய், நீ வந்து எனக்கு மறையோர் கோல நெறி காட்டி வந்து ஆண்டு கொண்டதில்லை, அந்தனாவதும் வந்து காட்டி ஆண்டாய். அந்தனாவத காட்டி ஆண்டாய் அப்படின்னா எந்த முறையில அந்தனாவதை காட்டி வந்து ஆண்டாய் அப்படிங்கிறத அவரே பதிவு செய்யும் போது, எனக்கு குரு வடிவத்தில் கோகலி ஆண்ட குருமணியாக வீணாதண்டின் மூலமாக நிறை அனுபவமாக இறைவன் என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்திலுமே பதிவு செய்யறார். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. கோகலி மேவிய கோவே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சிறார் பெருந்துரை மேயபிரான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒவ்வொரு அருள் அனுபவத்தையும் இறைவன் எனக்கு உணர்த்திய அந்த அருள்நிலை வல்லபங்களை ஒவ்வொரு இடத்திலையும் இவ்வாறே பதிவு செய்கிறார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மறையோர் கோல நெறி காட்டி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோர் தரியேன் முதல்வாய் போற்றி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தான். அதாவது மறையோர் கோல நெறியே போற்றி, இறைவன் தன்னை ஆட்கொண்ட கோலம் மறைக்கோலம் அப்படின்னு சொல்றார். அந்தன கோலம் கொண்டு என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு இறைவன் ஆண்டு கொண்ட திறத்தை வர்ணிக்கிறார். மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி. அந்த மறையோர் கோல நெறி காட்டி இறைவன் ஆட்கொண்டது கோகலி ஆண்ட குருமணியாக வீணாதண்டில் ஒரு அருள் அனுபவம் இவருக்கு கிடைத்தது. அந்த அருள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மகிட்ட சொல்றார். ஒரு திருவுருவம் வந்து என் முன்னால வந்து, நான் உனக்கு உயிதி நெறி வீடு பேறு அளிக்கக்கூடிய நெறி என்னன்னு காட்டி கொடுக்கிறேன், அது எனக்கு முன்னால வந்து நிற்கவும், நான் அந்த அருள் அனுபவத்தை பற்றி சிந்திக்கும் போது இதுவரை பெற்றிராத பேர் அது. இப்ப ஏதாவது ஒரு அருள் அனுபவம் கிடைச்சதுன்னா நம்ம சாதாரண உணவே எடுத்துக்குவோம். அன்று சாப்பிட்ட உணவை விட இந்த கல்யாண வீட்டு உணவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வீடுகளிலே சமைக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, அன்றைக்கு வத்த குழம்பு வச்சிருந்தீங்க அது நல்லா இருந்தது, இன்னைக்கு இந்த வத்த குழம்பு அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ மறையோர் கோல நெறியே போற்றி, நீ என்னை வந்து ஆட்கொண்ட அருள் அனுபவம் இதுவரை எனக்கு நான் பெற்றதில்லை. நான் அதோடு ஒப்பிட்டு அன்னைக்கு வச்ச வத்த குழம்பு இன்னைக்கு வச்ச வத்த குழம்புக்கு நான் என்னால வித்தியாசப்படுத்தி காமிக்க முடியுது. என் சுவை நரம்புகள் அதை என்னை மாறுபாடுபடுத்தி காமிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இறைவன் என்னை ஆட்கொண்ட போது நான் பெற்ற அருள் வல்லபம் அருள்நிலை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா, அது என்னால வாக்குனால சொல்ல முடியல. நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். நான் என்னை ஆட்கொண்ட கோலத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். மறையோர் கோலம் காட்டி அவன் ஆண்டான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கோல நெறி காட்டி அவன் ஆண்டது எப்படி இருந்தது, அந்த அருள் வல்லபம் எனக்குள்ள என்னென்ன வேதித்தலை செய்தது, ரசாயன மாறுதலை செய்தது அப்படின்னு நான் கொண்டுட்டு வர போகும்போது, நான் என்ன சொல்லுவது அறியேன் வாழி முறையோ, நான் இது எப்படி மறையோர் கோல நெறியே போற்றி தரியே நாயேன் தான் என்னை செய்தது, நீ என்னை எப்படி ஆட்கொண்டு எனக்கு என்ன அருள்நிலையை நீ அருளினாய் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தரியே நாயேன் தான் என்னை செய்தது, எனக்குள்ள நீ நடத்தின மாறுதல், என் உடலுக்குள்ளையும் என் உணர்வுக்குள்ளையும் நீ நடத்தின மாறுதலை நான் வெளி சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு இருக்குது அப்படிங்கிறார். இதே அருள் அனுபவத்தை தாய்மான சுவாமிகள் சொல்லும் போது, சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா, நான் சிவசம்போ சங்கரான்னு நான் சொல்றேன். ஆனா சும்மா இருக்க சொன்னாண்டி, அவன் சும்மா இருக்க சொன்னான். சும்மா இருந்து பார்த்த விடத்தை நான் என்ன பெற்ற, சும்மா இருக்க சொன்னாண்டி
சும்மா இருந்து பார்த்த விடத்தே சொல்லுவது அறியேன். அந்த அனுபவத்தை என்னால சொல்ல தெரியல. அதனால இவர் சொல்லாரு, மறையோர் கோல நெறியை போற்றி முறையோ தரியேன் நான் என்னை செய்து. நீ என்ன செய்த அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அந்த அருள் அனுபவம் எப்படி இருந்தது? முறையோ தரியேன் முதல்வா போற்றி. அந்த அருள்நிலை அனுபவத்தை உலகியல் பொருள் ஏதாவது ஒண்ணு சுவைத்திருந்தோம்னா, உலகியல் பொருளை நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா அது கூட ஒப்பிட்டு பார்த்து இந்த அனுபவம் இப்படி இருந்தது, இந்த அனுபவம் இப்படி இருந்தது, அன்னைக்குள்ள பால் பாயசம் மாதிரி இருந்தது, இன்னைக்கு உண்டான வடை பஜ்ஜி மாதிரி இருந்தது நீ சொல்ல முடியாது. சொல்லுவது அறியேன். இதை பத்தி அவர் எனக்கு கோல நெறி காட்டினாரு, என்னை ஆட்கொண்டாரு, கோகலி மேவிய கோவாகன் என்றாரு, திருவார் பெருந்துரை மேய பிரானாக இருந்து கருவார் ஜோதியில் கறந்தாரு. அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்லுவது அறியேன். அறியேன் நாயேன் தான் என்னை செய்து. நீ என்ன செய்தான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அருள் அனுபவத்தின் பாங்கு சும்மா இருக்கும் திறம் அரிது அரிது. அந்த சும்மா இருக்கும் திறத்தை இறைவன் எனக்கு சொன்னா அது எனக்கு மௌனத்தில் மூழ்கியது. நான் வாக்கால சொல்ல முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால சொல்ல இயலலை அப்படின்னு சொல்றாரு. இதே அருள் அனுபவத்தை எல்லா அருளாளர்களுமே பெற்றிருக்கிறாங்க. அவங்க பெற்றது எப்படி இருந்ததுன்னா, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றோ வாழும் வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுளச் சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, மாலைமணி பொதுவில் நடன்சை வல்லால் யான் உனக்கு மகனனவோ, நீ எனக்கு வாய்த்த தந்தைகளையோ, கோளை உலகுயிர் துயரம் பொருட்களேன் கொடுத்தருள் நின் அருளொலியை கொடுத்தல். நான் எல்லா அருளாளர்களும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சேர்ந்தவர்கள். அவர்கள் மரபில இருந்து நானும் உன்னை அடைஞ்சிடலான்னு நினைச்சு நான் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன். யான் ஒருவன் மட்டும் வாழும் வகை தெரியாமல், நான் என்னது செய்தேன்னு தெரியாம நான் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு முன்னால வாழ்ந்தவர்கள்னா அந்த அருள் அனுபவத்தை பெற்று அந்த அருள் அனுபவத்தில் தோய்ந்து சொல்லுவது அறியேன். அது எப்படி இருந்ததுன்னு சொல்ல தெரியாம திக்குமுக்காடி இருக்கிறாங்க. இப்ப நானும் அப்படியா ஒரு மௌன நிலைக்கு ஆளாகணும். ஒரு மௌனத்தில் அப்படியே ஒன்றும் இல்லாம கரைஞ்சு 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 நீ ஒன்றும் நீ இல்லை, நான் எந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தோன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் ஐக்கியம் ஆயிடணும். இடைப்பட்ட இந்த தோற்றம் நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருள் இந்த உடல் கடந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம். அப்ப இந்த உடலுக்குள்ள நின்றுட்டு அந்த அனுபவத்தை எப்படி இருக்குன்னு எல்லை கட்டி கொண்டு நின்று இந்த உடல் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கூடிய எல்லைக்குள் நின்று இந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. எல்லை கட்டாமல் விரிந்து பறந்த அனுபவத்தை, எல்லை கட்டாமல் விரிந்து பறந்து உணர்ந்த உணர்வை எல்லைக்குள் நின்று சொல்ல வரும்போது சொல்லுவது அறிய. இந்த எல்லைக்குள்ள நின்று இந்த உடலுக்குள்ள நின்று இந்த வாக்குங்கக்கூடிய ஒரு சாதனம் கொண்டு நான் சொல்ல முயற்சிக்கின்றேன், என்னால சொல்ல முடியல, சொல்லுவது அறியேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்ல முடியல அப்படின்னா எப்படி நீ அனுபவிச்ச? உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிவமே போற்றி. அவன் எனக்கு உறவாக இருந்து இந்த அருள் அனுபவத்தை தந்தான். உறவே போற்றி. உறவாக இருந்துன்னா எனக்கு அத்தா போற்றி, ஐயா போற்றி, பத்தா போற்றி, பவனே போற்றி, முத்தா போற்றி, முதலா போற்றி, எல்லாம் என்னென்ன உறவாளா இருந்தானோ அத்தனையாக வந்தான். ஆனா என் உடலிலும் உணர்விலும் தோய்ந்து நின்ற உணர்வு. எல்லா அருளாளர்களும் தாய் தந்தைன்னு எதுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னா, தானாட விட்டாலும் சதையாடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா எந்த அருள் அனுபவத்தையும் பெற முடியாட்டி கூட இந்த தசை வலிமையினால் சில ஒருத்தங்க அவங்களுக்கு காயம் ஏற்பட்டதோ அல்லது ஏதோ ஒரு முடியாம வந்துருச்சு அப்படின்னு சொன்னா போய் பார்க்க போயிருக்கோம்னா நெருங்கிய உறவினர்கள் அழுகையே கொஞ்சம் அயலார் வந்து அழமாட்டாங்க. அவங்க பரிதாபத்தோடு பார்க்கலாம். அவங்க அன்பு மிகுதியானவர்களாக இருந்தா, அன்பே இல்லாதவர்களா இருந்தா கடமைக்கு வந்து பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அன்பு மிகுதிப்பட்ட உறவினர்கள் குய்யோ முறைன்னு அவங்க அலறத பார்க்கும் போதே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அழுக வந்துடும். பேரண்ட நாயகன் என் உறவே போற்றிங்கிறார். ஏன்? நான் உன்னை பிரிந்து வாழ்கின்றேன், என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் உன்னை உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீனும் என்னை உறவாக ஏற்றுக்கொண்டிருந்தா நான் எந்த வகையிலெல்லாம் இந்த உடல் சார்ந்தும் இந்த உயிர் சார்ந்தும் இந்த உணர்வு சார்ந்தும் நான் எந்த வகையிலெல்லாம் நான் கஷ்டப்படுறேங்கிறத நீங்க புரிஞ்சிருந்திருக்கணும். அந்த புரிதல் உணர்வு இல்லாம நீங்க என்ன நீங்க ஆட்கொண்டு என்ன பண்ண போறீங்க? அதனால நான் கஷ்டப்படுற இந்த உடல் சார்ந்த கஷ்டம், உயிர் சார்ந்த கஷ்டம், உணர்ச்சி அலைகள் சார்ந்த கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை இதுல இருந்து மீட்டி எடுத்து எனக்கு ஒரு அருள் நிலையை கொடுங்க, எனக்கு ஒரு தனி வல்லபத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டாரு. அதனால சொல்றாரு உறவே போற்றி, உயிரே போற்றி. ஏன்னா ஒரு உறவுகாரங்க படுற கஷ்டத்தை பார்த்தா அந்த உறவுகாரங்களுக்கு மீண்டும் ஒரு துன்பம் வரணும். அதான் நெருங்கிய உறவு. தானாடா விட்டாலும் சதையாடுதுன்னு சொல்லுவாங்க.
அந்த நெருங்கிய உறவுகாரங்கள் இறந்த போதோ அல்லது அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துற்ற காலையோ அவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்துல பங்கு பெறுறது அந்த அந்த உறவு தனி ஆடும். அப்படிங்கிறதுனால எனக்கு நெருங்கிய உறவினராக நான் உன்னை மட்டுமே நான் நேசித்திருக்கிறேன், உன்னை மட்டும்தான் நான் என்ன உறவாகவும் உயிராகவும் நட்பாகவும் சுற்றாகவும் நான் எல்லாமாகவும் நான் பார்த்திருக்கேன். நலம்சார் பண்பனேன்னு நான் உன்னைத்தான் நட்பா பார்த்திருக்கிறேன். அந்த நண்பு எனக்கு அருளாய், என்ன நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நட்பை நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாரு. ஆனால இதுல உறவே போற்றி உயிரே போற்றி, எனக்கு உறவாக இருந்து உயிராக இருந்து நான் படும் துன்பத்தை, உன்னை பிரிந்து வாழும் இந்த இழிநிலையை, உணர்ச்சி சிதறல்களுக்கு ஆளாகும் இந்த இழிநிலையை நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறது, எனக்கு உறவாக இருந்து நான் படுத துன்பத்தை புரிந்து கொண்டு நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு வேண்டாரு. உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி. இதுக்கு மேலும் மேலும் அவர் தன்னுடைய நட்பை இறைவனோடு நிறைய புதுப்பித்துக் கொள்ளன்னு விரும்புறார். ஏன் புதுப்பிச்சுக்கன்னு விரும்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உறவுக்கு வலிமை அதிகம். உலகியல் உறவுகளே சொந்தக்காரங்கன்னு வரும்போது ஒரே வீட்டுல ஒரு 4 மருமகள் இருந்தாங்கன்னா, நெருங்கிய அண்ணன் தம்பி குழந்தைகளை எடுத்திருந்தாங்கன்னா மீதி 3 மருமகளும் எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து மாமியார குறை சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் அந்த கடினமான வார்த்தைகளை மற்ற ஏனைய மருமகள் சொல்லும்போது இவங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு பைப்பு ஏற்படும். நாமும் இவங்க கூட சேர்ந்து சொல்லிட்டோம், நம்ம அத்தை இவங்க எல்லாம் இவ்வளவு விமர்சிக்கிறாங்களேன்னு அந்த நெருங்கிய உறவினர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும். ஆனால இறைவனோடு நம்ம ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னால் நாம் படக்கூடிய இன்பம் துன்பம் அனைத்திலும் அவன் பங்கு பெற்று நம்மை கடைத்தேற்றுவான், வீடு பேர் அளிப்பான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி உயிரே போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி அப்படின்னு சொன்னார். அப்புறம் மஞ்சா போற்றி மணாளா போற்றி பஞ்சேரடியார் பங்கா போற்றி. நான் இவ்வளவு கூப்பாடு போட்டு கதறேனேப்பா. மஞ்சா திறமை மிக்கவன் ஆற்றல் மிக்கவன் ஒன்னு எல்லாரும் சொல்லாங்கல்ல. என்னுடைய வினைப்பதிவு எவ்வளவுதான் அதிகமா இருக்கட்டுமே, நான் எவ்வளவு கஷ்டமும் பண்ணிருக்கட்டும், நான் வினைகளுடைய தொகுதி கூட்டமா எனக்கு வினைப்பதிவு இருக்கட்டும், அது என்னதான் அது இருந்தானாலும் நீ உன்னுடைய கருணை கண்கக்கூடிய ஒரு திருநோக்கம் என் மேல பாவிச்சதுன்னா இந்த வினை தொகுதி இருக்குமா, அது தீயினில் பட்ட தூசு போல பொசிங்கிறதானே செய்யும். அதை நீ என் மேல செலுத்த மாட்டேங்கிய. அந்த அருளை நீ என் மீது செலுத்தினேன்னா நான் எவ்வளவோ மேன்மை அடைவேன. அதை விட்டுட்டு நீ என்னை எதுக்கு நீ இந்த மாதிரி எட்டி நின்று நீ பாக்குற, எதுக்காண்டி அந்த உறவை பலப்படுத்துகிறார் பாருங்க. மஞ்சா போற்றி, நீ தான் வீராதி வீரன்னு சொல்லிக்கிறாங்க. மஞ்சு அப்படின்னா வீரம் பொறிந்தேவன் அப்படின்னு அர்த்தம். மஞ்சா போற்றி, மஞ்சு வீரம் பொருந்திய நீ உனக்கு என்னுடைய வினையை கடிதது உனக்கு ஒரு பெரிய காரியமா. மணாளா போற்றி, நீ மட்டும் நித்த மணாளன் நிரம்ப அழைக்கிறன்னு, நீ மட்டும் நித்த மணாளனாக மணாள கோலத்துல இருக்கும்போது யாருக்கும் கஷ்டம் வராது. இப்ப எல்லாருக்கும் கஷ்டம் வருது ஒரு பக்கம், விரும்பாத மாப்பிள்ள விரும்பாத சுற்றம் எல்லாம் பார்த்து. ஆனா அந்த நாளையில எல்லாம் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்து திருமணம் பண்ணி வச்சதுனால அந்த மனக்கோலத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் உறவினர்கள் பண்ணக்கூடிய கேலி கிண்டல் இதுல எல்லாத்திலும் முழுமையாக ஈடுபட்டதுனால அன்றைக்கு அவங்களும் ரொம்ப மனநிறைவா இருப்பாங்க. அப்படி மனநிறைவாக இருப்பது யார் இருப்பானா, நித்த மணாளனாக. இப்ப நமக்கெல்லாம் மானுடர்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறைதான் மணாள கோலம்ங்கிறது, அடுத்த முறை மணாள கோலம்ங்கிறது. 2வது மேரேஜ் பண்ணா கூட அந்த முதல் மணவாள கோலம்ங்கிற கோலமும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப கோயில்ல கொண்டுட்டு போய் எப்படியோ திருமாங்கல்ய அவதாரணம் பண்ணிக்குவாங்க. இதுக்கு உண்டான சாங்கியங்கள் சடங்குகள் எதுவுமே அதுக்கு செய்யறது இல்லை. எம்பெருமான் நித்த மணாளனாக காட்சி கொடுக்கிறான், அருள் வல்லவனாக காட்சி கொடுக்கிறான், வீரம் பொருந்தியவன் நித்தமன். நீ மட்டும் நித்த மணாளனாக இருக்கிறிய, நான் அந்த அந்த மனநிறைவையும் அந்த ஆத்ம திருப்தியையும் நான் பெற வேண்டாமா. ஞானசம்பந்தர் வரலாற்றுல ஒரு நிகழ்வு, திருஞான சம்பந்தர் திருமருகல்ங்கக்கூடிய ஒரு திவ்ய சேத்திரத்துக்கு வந்திருக்கிறார். அந்த திருமருகல்ங்கக்கூடிய திவ்ய சேத்திரத்துக்கு வரும்போது அங்க ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு கூட பிறந்தது 6 அக்கா தங்க அக்கா அம்மா. இந்த அம்மா தான் கடைசி. அவங்க அப்பா நல்ல வசதி வாய்ப்பானவர், செல்வ செழிப்பில் சிறந்தவர். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தொழில் வளத்துக்காக வேண்டி தன்னுடைய மனைவி கூட பிறந்த ஒரு சகோதரரை கூட்டு வந்து தான் செய்யக்கூடிய தொழிலுக்கு உபயோகமா இருக்கட்டும்னு உபகாரமா வச்சுக்கிட்டாரு. அப்படி வச்சுக்கிட்டவரு, உனக்கு ஒரு பொண்ணை கட்டித்தாரேன், நீ என்னுடைய தொழிலை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு உடனே, என்னைக்கு இருந்தாலும் இதுல ஒரு பங்கு நமது சொத்து தான், பொண்ணு வேற நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவர் ரொம்ப சின்சியரா உண்மையான தொண்டனாக இருந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.
அவர் முதல் பொண்ணு அவர் தரத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணாரு, அடுத்த பொண்ணு அதுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணாரு. இப்படி ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டே வராரு. இந்த கடைசி பொண்ணுக்கு தன் மாமா மேல ஒரு ஆதங்கம் வந்துருச்சு, ஒரு அன்பு வந்துட்டு, ஐயோ வர்ற பொண்ணெல்லாம் வர்ற மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுகளை தள்ளி விட்டார, அப்ப நம்ம மாமா ஒரு ஏமாளியா இருந்து தன் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் அவர் போயிடுவாரோ அப்படிங்கக்கூடிய ஐயப்பாடு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு, எப்படினாலும் அவங்க அப்பா இந்த பொண்ணையும் வேற மாப்பிள்ளை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு நினைச்சு மாமாவை கூப்பிட்டு, மாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவு செய்து என்னை நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணு சொல்றேன். உடனே அவர் மைத்துனருக்கு நான் ஏதோ துரோகம் விளைக்க விரும்பலமான்னு சொல்றாரு. இல்ல கட்டாயம் நான் உனக்கு செய்த பாவத்துக்கு எங்க அப்பா தண்டனை அனுபவிப்பாரு, அதுக்கு நான் என்னுடைய தந்தைக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நான் நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன், இதுல யாருக்கும் வருத்தம் கிடையாது, கட்டாயம் நீ என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. திருமருகல்ங்க கூடிய திவ்ய சேத்திரத்துக்கு கூட்டிட்டு வராரு. வரும்போது நிறைய காடு மேடுகள்லாம் நடந்து வராங்க. மறுநாள் காலையில திருமருகல் திருமணம் பண்ணிக்கலான்னு. ரொம்ப செல்வ செழிப்புல வளர்ந்த பொண்ணு காடு மேடுகள்ல கூட்டிட்டு வரும்போது கஷ்டமா இருக்கு. ஒரு காட்டுப்பகுதி வழியே வரும்போது இலை தலைகள் இவைகள் எல்லாம் வெட்டி போட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு படுக்கை தயார் செஞ்சு, இதுல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா, காலையில இருந்து நம்ம திருமருகல்ல போய் மாங்கல்ய தாரணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த திவ்ய தலத்துல அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போறா. இவர் இலை தலை வெட்டின உடனே அந்த இலை தலையில இருந்து நான் இரவு நேரத்துல பாம்பு இவரை தீண்டிச்சு. பாம்பு தீண்டின உடனே இந்த பொண்ணு பாக்குறான், வாயெல்லாம் நுரை தள்ளி அந்த ஸ்பாட்ல இறங்கிட்டாரு. பார்த்த உடனே பாம்பு தீண்டிய உடனே நான் தீண்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன், ஏன்னா நாளைக்கு காலையில தான் மாங்கல்ய தாரணம் ஆக போகுது. அப்போ நம்மளுடைய தமிழர் பண்பாடு மாங்கல்ய தாரணத்துக்கு முன்னால நாம யாரையும் தீண்டக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லி அலறதாக இலக்கியத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாம்பு தீண்டுவதற்கு உரிமையுடைய உன்னை நான் தீண்டுவதற்கு உரிமை இல்லாததனால் எட்டி இருந்து அழுகின்றேன் அந்த அம்மா சொல்றான். அந்த சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. திருமருகலுக்கு ஞானசம்பந்தர் வராரு. திருமருகல் திவ்ய சேத்திரத்துக்கு ஞானசம்பந்தர் வரும்போது அவருக்கு ஓலம் காலையில பூபால ராகம் வாசிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. திருப்புள்ளி எழுச்சி பூபால ராகத்துல பாடணும் அப்படின்னு. பூபால ராகத்துல பாட வேண்டியதுக்கு பதிலா இங்கே அழுகை ஓலம் கேக்குத, இது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் கூட வந்த தொண்டர்கள்லாம் நாங்க போய் பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு போறாங்க. அங்க போய் பார்க்க போறாங்க. இவர் இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, பக்கத்துல அவர் இறந்துருக்கிறாரு, என்ன விவரம்னு கேட்டு வந்தோடனே அவங்க விவரத்தை சொல்லாங்க. அப்ப அவர் அந்த திவ்ய சேத்திரத்தை பத்தி ஒரு பாடல் படிக்கிறார். அந்த பாடல்ல என்ன சொல்றாரு, சடையா எனுமால் சரண் நீ எனுமால், விடையா எனுமால் வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவு. சடையா எனுமால் நீ கங்காதரனாக சடாமகுடம் சூடி இருக்கிற. அந்த சடாமகுடத்துலதான் இன்ஜூனியல் கிளான்ஸ் கூடிய எல்லா நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்குமான அமுததாரைகள் அது வழியதான் எல்லா பாகங்களுக்கும் பரவுது. அந்த பரவக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பு வழியாக பாயக்கூடிய அந்த அமுததாரைகளை பெற்று ஒவ்வொரு உயிரும் மிகவும் இனிமை வாய்ந்ததாகவும் அருள் அனுபவம் பெற்றதாகவும் உண்டான ஒப்பற்ற நிலையை அடைகின்றார்கள். அதற்கு ஒரு சிம்பாலிக்கா ஒரு ரெப்ரசன்டேஷனாக நீ காட்சி கொடுக்கிற, அடையாள சின்னமாக அந்த சடாதம் தகர்ச்சி நீ காட்சி கொடுக்கிற. நீ வெளி உலகத்தாருக்கு இப்படி காட்சி கொடுக்கக்கூடியது உன் சன்னிதானத்துல திருமணம் பண்ணணும்னு வந்த ஒரு தம்பதியரை அந்த பொண்ணு பாம்பு தீண்டக்கூடிய ஒருத்தனை நான் தீண்டி அழ முடியலன்னு உன் சன்னிதானத்துல அழுது. சடையா எனுமால் நீ சடை தரித்தவன், மங்களமாக எல்லா அமுததாரைகளையும் ஏற்றக்கூடியவன் உனக்கு பேர் இருக்கு. சரண் நீ எனுமால் உன்னை சரணடைந்து அந்த தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்கள உன் திருக்குளத்துல என்ன ஆயிருக்கு, மடையார் குவளை மலரும் மருகல், குவளை மலர்கள் உன்னுடைய திருக்குளத்துல அப்படியே மடையார் குவளை, அது நீல வண்ணத்துல அந்த குவளை மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த காட்சியே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதிற்கு இனிமையாகவும் இருக்கு. உன் திருக்கோலம் இப்படி இருக்கு, உன்னுடைய திருக்கோலம் இப்படி இருக்கு, உன் பக்கத்துல மனையாட்டி இருக்கிறா, நீ உன்னை நாடி வந்த ஒரு பொண்ணை நிர்கதியா விடலாமா? இவ்வளவு புதை பொருள் இந்த பாடல பொதிச்சு வச்சிருக்கிறார். சடையா எனுமால் சரணி எனுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய், நீதான் உடைமை, உன்னை நம்பிதான் சரணடைஞ்சிருக்கு இந்த பிள்ளை. அப்படி தலைவனை நம்பி சரணடைந்த ஒரு தொண்டனை
தெருவுல நிக்க வச்சு விதவை கோலம் பூனை வச்சா இப்ப அவன் அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, கணவன் வீட்டுக்கும் அவன் போக முடியாது. கணவனே இவனை நம்பி அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்துட்டான். அப்ப இவ எந்த வீட்டுக்கு போவா? இப்ப எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நிராதாரமாக நிக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நீ என்ன வழி சொல்றன்னு கேக்குற. அப்போ ஒரு திருக்குளத்துல பூத்திருக்க பூக்கள் கூட நமக்கு ஒரு மங்கள சின்னத்தை நினைவுபடுத்துகின்றது. அப்படின்னா நான் உன்னை உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, நான் எப்படி இல்லாம போற்றிங்கிறேன். எதுக்காண்டி? நானும் நீ அனுபவித்த நீ இருக்கிற திருக்கோலத்தை எனக்கு அருளி செய்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்னுடைய சித்த மலங்கள், என்னுடைய உள்ள மலங்கள் அனைத்தையும் கழுவி என்னை உன்னோடு ஏற்று கொள்ள வேண்டும், என்னை உன்னோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இவ்வளவு கேட்கிறேன். நீ நித்த மணாளர் நிரம்ப அழகர்னு எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. மஞ்சா போற்றி மணாளர் வீரம் பொருந்தியவன் உன்னை எல்லாரும் சொல்றாங்க. 1000 கோடி காகங்கள் ஒரு மரத்து மேல இருந்தானாலும் ஒரு கல் விட்டு எறிஞ்சா ஒவ்வொரு காகமா பறக்காது. ஒரு கல் முன்னால 1000 காகங்களும் ஓடி போயிடும். உன் அருள் பிரவாகம் என்னும் ஒரு கல் முன்னால் 1000 கோடி கண்ணு வினைகள் எனக்கு இருந்தானாலும் அந்த கல்வீச்சு முன்னால 1000 காகங்கள் பறந்து போற மாதிரி என்னுடைய வினைப்பதிவுகள் அனைத்தும் பறந்து போயிருக்கணும். அப்படி போகாம நான் என்னத்துக்கு இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு நான் அருள் அனுபவத்தை பிரிந்து வாழ்ந்து உன்னோடு எவ்வளவு ஒன்றி இருந்தேன். நீ முன் என்னை தன்னோடு நிலாவகை நீ தூக்கி இந்த குரம்பையில பட, இந்த குரம்பைக்குள்ள உண்டான அனைத்து குற்றங்களும் நான் அனைத்து உணர்ச்சி சிதறலுக்கும் ஆளானதுக்கு என்ன காரணம்? உன்னோடு ஒன்றி இருக்கும்போது, நான் உங்கூட இருக்கும்போது, உன்னோடு உன் அனுபவத்தை பெறும்போது இதை இன்னும் மேலும் மேலும் தக்க வைத்துக் கொள்வது எவ்வாறு 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 எவ்வாறுன்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எங்கே என்னை தூக்கி போட்டுட்டு இப்ப நான் இது மாதிரி இருக்கிறதுக்கு என்னுடைய குற்ற உணர்ச்சிக்கு நீதான ஒரு காரணம். நீ என்னை அரவணைத்து உடையாய், நீதான் என்னுடைய உடைமை. அப்ப ஒரு பொருள், நம்ம பொருள் எங்கேயோ கீழே விழுதுன்னா நீலாம் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆதிசங்கரர் ஒரு சுலோகத்துல சொல்லாரு, அம்மா நான் உன்னுடைய உடைமை, நீதான் என்னுடைய தலைவி, நீதான், நான் உன்னுடைய உடைமை பொருள். என்னுடைய இந்த உடைமை பொருளை நீ பாதுகாப்பா வச்சுக்கணும். வேலைக்காரிங்க கூடிய மாயை கையில கொடுத்துட்டு அப்புறம் அந்த வேலைக்காரி என்னைய கூட்டிட்டு போனா அவ வீட்டுல என்ன இருக்கோ, மாமிசம் இருந்தா மாமிசம் ஊட்டுவா, கஞ்சி இருந்தா கஞ்சி ஊட்டுவா, கூழ் இருந்தா கூழ் ஊட்டுவா. வேலைக்காரி கையில கொடுக்கும்போது வேலைக்காரி அவ வீட்டுல இருக்கிறதானே ஊட்டுவா. மாயைங்க கூடிய வேலைக்காரி கையில நீ என்னை ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னா பேரண்ட நாயகனாகி அருளார் அமுத பொழிவை நான் உண்டு அனுபவிக்கும் தரத்தை நான் இழந்துருவேன். ஏன்னா நான் உணர்ச்சி சிதறலுக்கு ஆளாகக்கூடிய உண்பொருள்களையும் உடைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு அந்த வேலையாளனுடைய மாயா விலாசத்துக்கு நான் ஆட்பட்டு நான் அப்படியே போயிருவேன். அப்படி என்னை விடாமல் நீ என்னை பாதுகாக்க வேண்டும்னு எல்லா அருளாளர்களும் அவங்கவுங்க பெற்ற அருள் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவன்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க. இப்ப இவர் வேண்டாரு, மஞ்சா போற்றி, நீ திறமையானவன் தான், நீ எனக்கு உன்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மையை நீ காமிச்சு கொடுக்கணும், என்னை நீ நிரந்தரமான அனுபவத்தில் நீ வைத்திருக்கணும், என்னை பிரிஞ்சு வாழக்கூடாது அப்படிங்கிறாரு. மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேர் அடியால் பங்கா போற்றி. இது ஏற்கனவே மானேர் நோக்கி மணவாளா எல்லாம் சொல்லியிருக்கிற இடைகளை திங்களை அனுபவத்தை தந்து என்னை உன்னோடு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி. அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. நான் உன் அருள் வல்லபத்திற்காக வேண்டி அலந்து திரிகின்றேன். ஏதாவது சொன்னா ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம அதுக்கு ஏக்கப்படுறத பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்டா அலையிற, கிடைக்கலன்னா விட்டுற வேண்டியதானே, ஏன் அதுக்கு போய் அலையிற அப்படின்போம்ல. அருள் வல்லபத்தை எனக்கு கிடைக்கலங்கிறதுக்கு நான் அப்படி அளந்து போனேன், இனிமே எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காண்டி நான் விட முடியுமா? அப்படி விட முடியாது. அருள் வல்லபத்தை நான் பெற்றே தீருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு என்கிட்ட இருக்கணும். அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் என் ஈசா போற்றி. இறைவன் இலங்கு சுடர் ஈசன். அவன் சுடர் ஒளியானவன், நான் ஒளிவண்ணமானவன். அவனுக்கு முன்னால எந்த மாயைகளும் நிக்காது. இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி. அவனுக்கு முன்னால எந்த மாயையும் நில்லாது அப்படிங்கும் போது அவன் சுடர் வண்ணமானவங்கும் போது நமது குற்றங்கள் மட்டுமா அவனுக்கு முன்னால் நின்று போயிருமா? அந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு நொடியில அவன் பொசுக்கி தள்ளிடுவான் தானே. இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி. அந்த அருள் வல்லபத்தின் முன்னால் நம்மளுடைய குற்றம் குறைகள் எல்லாம் அவன் பொசுக்கி தள்ளுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி கோய்ப்பதி மலிந்த கோவையை போற்றி. அதாவது ஆறாதார ஆற்றல்ல மூலக்கணல்ல இருந்து, இது நேற்றுக்கே இந்த இதுக்கு முன்னுதாரணமாக இந்த வரிகளை சொன்ன நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், மீண்டும் சொல்றேன். கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி கோய்ப்பதி மலிந்த கோவையை போற்றி. மூலக்கணல் எழுந்த வேகத்தில்
சிறநடி சிற்றம்பலம் ஏகி கண்ணில் நின்று ஒளிவதான ஒரு அருள் வல்லவத்தை கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி கோய்ப்பதி மலிந்த கோவையை போற்றி அப்படின்னார். அதாவது குலாவிய கோலக்குமரி என் உள்ளம் நிலாவியிருந்து நெடுநாள் அணைந்தும் உலாவியிருந்து உணர்ந்து உச்சியின் உள்ளே கலாவி இருந்த கலைத்தலையாளே. அதாவது கலைத்தலை அப்படிங்கிறதுக்கு உச்சியினுள்ளே உலாவி இருக்கும் அந்த பேரண்ட உணர்வு நம் ஒவ்வொரு பாகத்துக்குள்ளும் இறங்கி வரும் அருள் அனுபவம் பற்றி உலாவிய கோலக்குமரி என் உள்ளம் நிலாவி இருந்து, அதாவது ஆங்கியாதாரணைக்கு மேல் அந்த குலாவிய கோலக்குமரி என் உள்ளம் குலாவி இருந்து, என் உள்ளத்துக்குள்ள அநாகத சக்கரத்துக்கு மேல் எழக்கூடிய அனுபவமாக அவள் இருந்து குலாவிய கோலக்குமரி என் உள்ளம் நிலாவி இருந்து நெடுநாள் அணைந்தும், நான் சிக்கன பிடித்தும் இடைவிடாது பிடித்தும் இம்மையே பிடித்தும் நான் நெடுநாள் அதை அணைந்து இருந்தும் அதை இடைவிடாது பற்றி கொண்டிருந்தும் உலாவி இருந்து உணர்ந்து உச்சியின் உள்ளே அந்த அருள் அனுபவம் உலாவி எனக்குள்ளேயே போவதும் வருவதுமாக இருந்தது நிரந்தரமாக உச்சியின் உள்ளே நின்று அதன் பிறகு கலாவி இருந்த கலைத்தலையாளே அந்த அருள் அனுபவம் ஒவ்வொரு அங்கங்கள்லையும் பாய்ந்து நிலை பெற்று நின்றது அப்படின்னு சொல்றார். மலைநாடு உடைய மண்ணையை போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி. மலைநாடு அதாவது பேரண்ட நாயகன் ஒவ்வொரு அருள் அனுபவ ஸ்தானங்களை சொல்லும் போது திருக்கழுக்குன்றம், அண்ணாமலை, இது மாதிரி ஒவ்வொரு அருள் நிலையங்களாக அவர் வர்ணிக்கும் போது மலைநாடுங்கக்கூடிய அருள் அனுபவ தலத்தில் அவர் நின்றார். அந்த கழுக்குன்று அண்ணாமலை மாதிரி நாம் அடிநா பன்னேற மேலேறும் போது பெற்ற அருள் அனுபவத்தை இவ்வாறு விளக்குகின்றார். அதற்கு மேல போகும்போது மலைநாடுடைய மண்ணையை போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி. கலை அதாவது இடகலை பிங்கலைங்கக்கூடிய கலைகள் மட்டுமல்ல, தசவாயுக்கள்ங்கக்கூடிய 10 வாயுக்கள் நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தசவாயுக்கள்ல ஃபில்டர் பண்ணி கலைகள் மேவி இருக்கக்கூடிய இடகளையும் பிங்களையும் மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து அந்த அரிகேசரி அப்படிங்கக்கூடியது சிங்கம் மாதிரி. அரிகேசரி அப்படிங்க யானையை அடக்கக்கூடியது சிங்கம். யானை கனவுல சிங்கத்தை பார்த்துச்சுன்னா கூட அது இறந்துருமா. அதனால எல்லாரும் அவனா இவனை கண்டா அவனுக்கு சிம்ம சொப்பனம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொப்பனத்துல சிம்மத்தை கண்டா கூட இறந்து போகக்கூடியது. அவ்வளவு பெரிய உருவம் படைத்த யானை இறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலையார் அருகே சரியாய் போச்சு. உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்ற பிறகு, உன்னுடைய மெய்ஞான உணர்வை நான் பெற்ற பிறகு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த உணர்ச்சி சிதறல்கள் வரணும். அது செத்துட்டே இருக்க வேண்டாமா சிம்ம சொப்பனம் மாதிரி. இந்த அருள் வல்லவத்தையும் பெற்ற பிறகு திரும்ப அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வேகங்களும் அந்த உடல் சார்ந்த குற்றங்களும் என்னை பாதிச்சதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது நீதான் இருந்து அருகே சரியாயிருந்து என் வெற்றி வாகை சூடி என்னுடைய உடலையும் மனதையும் உணர்வையும் அடக்கி நீ உன் மயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். கலையார் அருகே சரியாய் போற்றி அப்படிங்கக்கூடியதுக்கு மலைநாடுடைய மண்ணை போற்றி நீ மலைநாட்டு அனுபவத்தை தந்து கலையார் அருகே சரியாய் நின்று என்னுடைய உடல் குற்றங்களையும் மனக்குற்றங்களையும் பொறுத்து சிம்ம சொப்பனமாக இருந்து உணர்ச்சி சிதறல்களை கழித்து என்னை மேல்நிலைக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.